பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம் தர்பகா என்பதாகும். பகவான் அதர்மிகளை அழித்து ஒழிக்கின்றார். தர்மத்துக்கு விரோதமான வழியிலே, அதர்ம வழியிலே சென்று தர்மத்தின் வழியிலே நடக்கின்ற சாதுக்களை ஹிம்சைப்படுத்துகின்ற அசுர சுபாவம் கொண்ட தமோகுணம் நிரம்பிய அரக்கர்களின் கூட்டங்களையெல்லாம் அவர் அழித்து ஒழிக்கின்றார். அப்படி செல்பவர்களின் கர்வத்தை அடக்கி ஒடுக்கி அழித்து அருள்கின்றார். எல்லா உலகங்களுக்கும் அதன் மூலம் க்ஷேமத்தை செய்கின்றார். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கம்சன் போன்ற பலரை அவர் இந்த விதமாக அழித்து ஒழித்து எல்லா உலகங்களுக்கும் நன்மையை செய்திருக்கின்றார். செய்து கொண்டும் இருக்கின்றார், இனிமேலும் செய்வார். சில சந்தர்ப்பங்களிலே அவர்களையே அழித்து ஒழித்து விடாமல் அவர்களது கர்வத்தை மட்டும் அடக்கி அவர்களை நல்ல வழியிலே திருப்பி அருள்கின்றார். பானாசுரன் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். இவ்வாறாக தர்ம விரோத வழியிலே சென்று சாதுக்களை ஹிம்சிக்கின்றவர்களை எல்லாம் அவர்களின் கர்வத்தை அடக்கி ஒடுக்கி அழித்து அருள்வதால் இவர் தர்பகா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் தர்பக்னே நமக. அடுத்த திருநாமம் தர்பதக. தர்ம வழியிலே நின்று அதன்படியே நடந்து கொள்கின்ற சாதுக்களுக்கு பகவான் சகல க்ஷேமத்தையும் அளிக்கின்றார். அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றார். அதனால் அவர் தர்பதக. ஓம் தர்பதாய நமக. பகவான் பேரானந்தம் உடையவர், மிகப்பெரிய ஆனந்தத்தை உடையவர். அந்த பேரானந்தத்திலேயே எப்பொழுதும் நிலைத்து இருப்பவர். அவருடைய ஆனந்தம் புறப்பொருள்களினால் ஏற்படுவது இல்லை. அவரே பேரின்ப வடிவினர். அவரே பரமாத்மா. அவர் தன்னுடைய ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவாகிய அமுத ரசத்தை பருகுபவர். அதனால் எப்பொழுதுமே பேரின்ப நிலையிலேயே இருக்கின்றார். அதனால் அவருக்கு திருப்தக என்கின்ற திருநாமம். அப்படிப்பட்ட தன் ஆத்மாவிலேயே ரமித்து கிடக்கின்ற ஆத்மா ராமராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் திருப்தாய நமக. பகவானை மனத்திலே தரிப்பது, மனத்திலே தியானித்து மனத்திலே அவரை நிலை நிறுத்துவது மிக மிக கடினம். இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, அவர் எல்லை இல்லாதவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், நம்முடைய மனம் புத்தி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எனவே அவரை முழுமையாக நமது மனத்திலே நிலை நிறுத்தி தாரணம் செய்வது, தரிப்பது மிக மிக கடினம். அப்படி தரிக்க முடியாது என்றே கூட சொல்லிவிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் அவருடைய உருவத்தைத்தான் ஓரளவு மனத்திலே நிலை நிறுத்தி தியானிக்க முடியுமே தவிர அவருடைய பூரணத்துவத்தை மனத்திலே நிலை நிறுத்தவே முடியாது, தரிக்க முடியாது. இரண்டாவது காரணம் நம்மை பீடித்திருக்கின்ற மாயை, அஞ்ஞானம். உடல், மனம், புத்தி இவற்றுக்கெல்லாம் நாம் உட்பட்டு இருக்கின்ற தன்மை. அதனாலே அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கின்ற பரம்பொருளாகிய பகவானை மனத்திலே நிலை நிறுத்துவது இயலாத காரியமாக இருக்கின்றது. இந்த இரண்டு காரணங்களுமே பகவான் எல்லை இல்லாதவர் என்பதும் நாம் எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றோம் என்பதும் பகவானை நம்முடைய மனத்திலே தரிப்பது மிக மிக கடினம் என்பதற்கு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்ற காரணங்களாக இருக்கின்றன. அந்த இரண்டு கோணங்களிலே இருந்து எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் பகவான் உயிர்களாலே மனத்திலே தரிக்க முடியாதவர். அப்படி இருந்த போதிலும் அவருடைய கருணையினாலேயே, அவருடைய அனுகிரகத்தினாலேயே மிகச்சிறந்த பக்தர்கள் பல பிறவிகள் எடுத்து சிறிது சிறிதாக ஆத்ம வாழ்க்கையிலே முன்னேறிய அவருடைய பக்தர்கள் அவரை மனத்திலே தரிக்கின்றார்கள். அப்படியும் முழுமையாக தரித்துவிட முடியாது. மேலும் மிகவும் சிரமப்பட்டுத்தான் அவரை ஓரளவாவது மனத்திலே தரிக்க முடிகின்றது. அதுவும் அவருடைய அனுகிரகத்தினாலேயே தான் அப்படி செய்ய முடிகின்றது. அதனால் அவர் துர்தரக, மனத்திலே தரிப்பதற்கு அரிதானவர். அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் துர்தராய நமக. பகவான் எதனாலும் எவராலும் வெல்லப்படாதவர். அவரை வெல்லவே முடியாது. எந்த பகைவனாலும் வெல்ல முடியாதவர் பகவான். பகைவர் என்று சொல்லும்பொழுது உட்பகைவர்கள், புறப்பகைவர்கள் என்று இரண்டையும் பார்க்க வேண்டும். ராக துவேஷம் முதலியவை, விருப்பு வெறுப்பு முதலியவை உட்பகைவர்கள். நம்முடைய மனத்திலே, நமக்குள்ளே நம்முடைய மனத்திலே இருக்கின்ற நம் பகைவர்கள். பகவானுக்கு விருப்பு வெறுப்பு ஆசை கோபம் முதலியவை இல்லை என்பதால், உட்பகைவர்கள் இல்லை என்பதால் அவர் உட்பகைவர்களால் வெல்லப்பட முடியாதவராக ஆகின்றார்.
சொல்லப்போனால் அவருக்கு உட்பகைவர்கள் என்று எவரும் இல்லவும் இல்லை. ஆனால் புறப்பகைவர்கள் விஷயம் வேறு. பகவானுக்கு புறப்பகைவர்கள் இருக்கின்றார்கள், இனிமேலும் இருப்பார்கள். தமோகுணம் நிரம்பிய அசுரர்கள், ராட்சசர்கள், கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற மன்னர்கள், சாதுக்களை இம்சிக்கின்றவர்கள் என்று அவருக்கு பல புறப்பகைவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட புறப்பகைவர்களாலும் அவர் வெல்லப்படாதவர். இப்படி உட்பகைவர்களாலோ வெளிப்பகைவர்களாலோ வெல்லப்படாதவராக அவர் இருக்கின்றபடியினால் அவர் அபராஜிதக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அபராஜிதக, பகைவர்களால் வெல்லப்படாதவர். ஓம் அபராஜிதாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.